இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு ரைசிங் போனாஸ் இன் எ கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ராட்சச பாம்போட கதை தான் இது. சரி வாங்க இப்ப இந்த படத்தோட கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல சைனா இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கு நடுவுல காட்டுனாங்க. அந்த இடத்துக்கு நிறைய கார்ஸ் வருது. அந்த கார்ல இருந்து இறங்குற இந்த லேடி தான் இங்க நடந்துட்டு இருக்கிற இந்த ஃபேக்டரியோட ஓனர். அவ இந்த ஃபேக்டரிக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் கூட்டிட்டு வந்திருக்கா. இவளுடைய பிசினஸ் என்னதுன்னா விதவிதமான பாம்புகளை பிடிச்சு அதுகளுடைய சட்டைகளை விக்கிறது தான் இவளுடைய வேலை. சோ இப்ப இந்த பாம்புகளுடைய சட்டைகளை உங்களுக்கு அதிகமா நான் கொடுக்கறேன், மத்தவங்களை விட கம்மி பிரைஸ்லயும் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த இன்வெஸ்டர்ஸ் இந்த ஃபேக்டரிக்கு அவ கூப்பிட்டு வந்திருக்கா. அப்ப அந்த பாம்பு ஃபேக்டரியில வேலை செய்யற ஒருத்தன் இந்த லேடி கிட்ட வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ்னால இயற்கைக்கு மாறா பாம்பு அதிகமா வளர்ச்சி அடையுது அப்படின்னு அந்த லேடி கிட்ட சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு அந்த பாம்புகள் எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஆனா அந்த இடத்துக்கு போய் பார்க்கல, அந்த இடத்துல ஒரு பாம்புமே இல்ல, எல்லா பாம்புமே தப்பிச்சு போன மாதிரி இருக்கு. இத பார்த்தவனாடி கூட்டிட்டு வந்த அவன் அந்த பாம்பு எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கான். இந்த லேடி செம்ம டென்ஷனோட அந்த பாம்பு எல்லாத்தையும் எங்க அப்படின்னு இவ பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு பாம்பு இவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதுக்கப்புறமா அந்த ஓனர் லேடி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அந்த பாம்புகளை எங்க போச்சு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட தலையில எச்சில்கள் விழுகுது. என்னது அப்படின்னு இவன் நிமிர்ந்து பார்க்கல. இவங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ராட்சச பாம்பு இவங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கு. அந்த பாம்பை பார்த்த முன்னாடி அங்க இருக்கிற அத்தனை பேருமே கொலை நடுங்கி போய் நிக்கிறாங்க. ஆனா இந்த ஓனர் லேடி என்ன பண்றானா, பாத்தீங்களா நாங்க கொடுத்த ட்ரக்ஸ்னால இந்த பாம்பு எவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு அப்படின்னு சமாளிக்க ட்ரை பண்ண போது கரெக்டா அந்த பாம்பு வந்து அவளை அப்படியே கடிச்சு முழுங்கிடுது. இத பார்த்தா அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயந்து ஒவ்வொரு பக்கமும் அப்படியே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த சின்ன சின்ன பாம்புகள் எல்லாமே இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த ராட்சச பாம்பு அப்படியே அங்க இருக்கவங்க ஒவ்வொருத்தனுங்களாம் அப்படியே கடிச்சு முழுங்கிட்டு இருக்கு. இந்த ஃபேக்டரியில ஒர்க் பண்ற அந்த மேனேஜர் நம்மளாவது எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு இந்த ஃபேக்டரி விட்டு வெளியே போக ட்ரை பண்ண பாக்குறான். ஆனா அவன் போற இடத்துல அங்க வேலை செய்யறவங்க எல்லாத்தையுமே அந்த பாம்புக கடிச்சு கொண்டுகிட்டு இருக்கு. இருந்தாலுமே அவன் அந்த ஃபேக்டரி விட்டு வெளியே வரான். ஆனா அந்த ராட்சச பாம்பு விட்டு கொடுக்காம இவன் பின்னாடியே துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இவன் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு இடத்துல நிக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு காலேஜ் தெரியுது. அங்க போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த ராட்சச பாம்பு இவன் இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துருது. இதுக்கப்புறமா இவனையும் அந்த இடத்துலயே அது பிடிச்சு சாப்பிட்டுருது. இதுக்கப்புறமா அந்த காலேஜ் தான் காட்டுறாங்க. இந்த காலேஜ்ல மோஸ்ட்லி இருக்கிறது எல்லாமே பொண்ணுங்க தான். இவங்க எல்லாருமே ஃபிளைட் அட்டெண்டரா ஆகிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ட்ரைனிங்ல பிஸியா இருக்காங்க. அப்ப சில பொண்ணுங்க எல்லாம் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பாத்ரூமுக்குள்ளேயே அந்த குட்டி குட்டி பாம்புக உள்ள நுழைய ஆரம்பிக்குது. இந்த பக்கம் அந்த ராட்சச பாம்பு இந்த காலேஜுக்குள்ள வந்துருது. அந்த காலேஜ்ல வேலை செய்யறவங்க அங்க படிக்கிறவங்கன்னு எல்லாத்தையுமே அந்த பாம்பு சாப்பிட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் பாத்ரூம்ல மோனாங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அவ தான் அந்த படத்தோட ஹீரோயின். இப்ப அவ ட்ரெஸ் ஓபன் பண்றதுக்காக அவளுடைய லாக்கரை ஓபன் பண்ணுவா. அப்ப அதுக்குள்ள பாம்பு இருக்கு. அதை பார்த்து இவ பயந்துடுறா. ஆனா அதுக்குள்ளேயே அங்க ஏகப்பட்ட பாம்பு வந்து இவளை சுத்தி வளைச்சிருது. சோ இப்ப பயத்துல அவ பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். அப்ப இவ கத்துற சத்தம் வெளியே இருக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டிக்கு கேக்குது. அவன் உடனே வந்து பாக்குறான். அங்க ஏகப்பட்ட பாம்பு இருக்கிறத பார்த்தோன்னே அதை எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை இவன் காப்பாத்திடுறான். அண்ட் இவன் தான் அந்த படத்துடைய ஹீரோவும். இப்ப ஹீரோ என்ன பண்றானா, அவகிட்ட இருக்கிற வாக்கி டக்கி எடுத்து காலேஜுக்குள்ள ஏகப்பட்ட விஷப்பாம்புகள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவனுடைய ஹெட் செக்யூரிட்டிக்கு அலர்ட் பண்றான். அதோட ஹீரோ விடாம இங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம அலர்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கறதுனால அந்த காலேஜோடைய கண்ட்ரோல் ரூமுக்கு போறான். இந்த பக்கம் இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்கிறத தெரியாம அந்த காலேஜோடைய பிரின்சிபல் நிறைய இன்வெஸ்டர்ஸ் இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். அவங்களுக்காக இந்த காலேஜ்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இந்த காலேஜை பத்தியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸை பத்தியும் இவன் பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் நம்ம ஹீரோ அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். காலேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கவனிங்க, காலேஜுக்குள்ள நிறைய விஷப்பாம்புகள் பூந்துருச்சு. சோ அதனால எல்லாருமே சேஃப்டியான ஒரு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட முன்னாடி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் இருந்துட்டு என்னென்னமோ சொல்றான் அப்படின்னு கேக்குறான். ஆனா இந்த பிரின்சிபல் இருந்துட்டு யாரோ ஒருத்தன் விளையாடிட்டு இருக்கான் போல இருக்கு, நான் என்னென்ன பார்க்க சொல்றேன் அப்படின்னு இந்த பிரின்சிபல் பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அவருக்கு பின்னாடி அந்த ராட்சச பாம்பு வருது. அப்படியே அதோட ஹைட்ல இருந்து இவங்க எல்லாத்தையுமே இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொலை நடுங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த ராட்சச பாம்பு அந்த பிரின்சிபலை அப்படியே முழுங்கிடுது. இதை பார்த்த முன்னாடியே அங்க இருந்தவங்க அத்தனை பேருமே செதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரத்துல காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற இடங்களுக்குமே அந்த குட்டி குட்டியா இருக்கக்கூடிய விஷப்பாம்புகள்லாம் உள்ள நுழைஞ்சு அங்க இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கடிக்க ஆரம்பிக்குது. அந்த விஷத்தினால அங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஒவ்வொருத்தங்களும் அப்படியே விஷத்தினால சாக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கான். சரி இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணி ஆகணும் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க ரெண்டு பேருமே. இந்த
பக்கம் அந்த ராட்சச பாம்பு கண்ணுல படக்கூடிய எல்லாத்தையுமே கடிச்சு விழுங்கிக்கிட்டு இருக்கு. அங்க வந்த ஹீரோயினி அவ கூட படிக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாத்தணும் அப்படின்னு வெளியே போறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா வெளியே போறதுக்கு முன்னாடியே அந்த ராட்சச பாம்பு இவங்களுக்கு முன்னாடி வந்துடுது. இதனால இவங்கனால வெளியே போக முடியாது. அப்படி போனாலும் இவங்க எல்லாத்தையுமே அது கடிச்சு சாப்பிடும். அதனால வேற வழி இல்லாம திரும்பவுமே அந்த காலேஜுக்குள்ள போய் ஒரு ரூம்குள்ள போய் இவங்க எல்லாருமே அடைஞ்சுக்கிறாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ மீதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த காலேஜ் பஸ்ல ஏத்தி விட்டுட்டு இருக்கான். இந்த காலேஜ் பஸ்ல ஏறினாலே இந்த இடத்தை விட்டு வெளியே போய் தப்பிச்சிடலாம். ஆனா இந்த இடத்துக்கு ஹீரோயின் வரலாம். அதை பார்த்தோன்னாடி ஹீரோ எங்க போயிருக்கான் அப்படின்னு பாக்குறதுக்காக அவ இருக்கக்கூடிய இடத்துக்கு இவன் உள்ள போக ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு இடமா அவன் பார்த்து தேடிட்டு இருக்கான். கிடைச்ச ஹீரோயின் இருக்கக்கூடிய ஒரு இடத்த பாத்துறான். அவ சேஃப்டியா ஒரு பில்டிங்குள்ள லாக் பண்ணி இருக்கா. இவன் அதை பார்த்த முன்னாடியே அவனை காப்பாத்துறதுக்காக போய் அந்த பில்டிங்குள்ளே லாக்ல ஓபன் பண்றதுக்கு ட்ரை பண்றான். அந்த நேரத்துல அந்த ராட்சச பாம்பு வந்துருது. பில்டிங்குள்ள இருக்கக்கூடிய ஹீரோயின் பாம்பு வந்துருச்சு அப்படின்னு அவன் சொல்ல ட்ரை பண்றான். ஆனா அங்க சவுண்ட் ப்ரூஃப் கிளாஸ் இருக்கிறதுனால இவ பேசக்கூடிய சத்தம் வெளியே இருக்க நம்ம ஹீரோக்கு கேட்கல. இவளும் இந்த சைட்ல இருந்து கத்தி பாக்குறான். ஆனா அந்த பக்கம் ஹீரோக்கு ஒண்ணுமே கேட்கல. அதுக்கப்புறமா கடைசியா அவனுக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு திரும்பி பார்க்கல அந்த ராட்சச பாம்பு இவனை கடிக்கிறதுக்காக வருது. சரியா அந்த நேரத்துல அங்க இருந்து அவன் ஜம்ப் பண்ணி இப்ப ஓட ஆரம்பிக்கிறான். பின்னாடியே அந்த பாம்பு இவனை துரத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இவனால ஓட முடியாம ஓடிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல அப்படியே கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். அப்ப அந்த பாம்பு அப்படியே மேல இருந்து அவனை கடிக்கிறதுக்காக கீழே வரும்போது அந்த ஒரு செகண்ட் கேப்ல அவன் கூட வேலை செய்கிற அந்த செக்யூரிட்டி ஹெட் வந்து இவனை காப்பாத்திட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங் குள்ள போய் லாக் பண்ணிடுறாங்க. இதனால அந்த ராட்சச பாம்புனால உள்ள வர முடியல. ஆனா அந்த பாம்பு அங்கிருந்து போகாம இவங்க இங்க இருக்கிறனால அதே இடத்துல அந்த பாம்பு அப்படியே சுத்திக்கிட்டு அந்த இடத்துல படுத்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த பாம்பு போகாது போல அப்படின்னு அப்பதான் ஹீரோ மேல பாக்குறான். மேல ஒரு பெரிய ரூப் ஒயர் மாதிரி ஒண்ணு போகுது. சோ நம்ம அந்த ரூப் மூலமா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பில்டிங்கு போயிடலாம் அப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே அந்த ரூப்ல இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவங்களுடைய வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கிறனால அந்த ரோப் எப்ப வேணா புடுங்கிட்டு வர நிலைமையில் இருக்கு. இவங்களும் பொறுமையா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பில்டிங்கு போறதுக்காக அந்த ரோப் மூலமா போய்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ பேண்ட் பாக்கெட் இருக்கிற அந்த போன் பாத்தீங்கன்னா அந்த கீழே படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ராட்சச பாம்பு மேல விழுந்துருது. இதுக்கப்புறமா அப்படியே படுத்துக்கிட்டு இருந்த பாம்பு அப்படியே மேல பாக்குது. அப்ப இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போக ட்ரை பண்றத பார்த்த உடனேயே அப்படியே நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக அந்த பாம்பு அப்படியே எலும்பி மேல வரும். ஆனா ஒரு இன்ச் கேப்ல நம்ம ஹீரோ தப்பிச்சிடறான். அந்த பாம்புடைய ஹைட் பத்தாம அது கீழே விழுந்துருது. இதுக்கப்புறமா மெதுவா போனா நம்ம உயிர் தப்பிக்க முடியாது, ரொம்ப வேகமா போகலாம் அப்படின்னு அந்த ரோப்ல இவங்க வேகமா போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால அந்த ரோப் கடைசியா புடுங்கிருது. இதனால அவங்க அப்படியே அந்த ரோப் மூலியமா வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பில்டிங் உடைய ஜன்னலை உடைச்சிட்டு போய் உள்ள விழுகிறாங்க. அந்த பில்டிங்ல தான் ஹீரோயினியும் மித்த ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. இதுக்கப்புறமா ஹீரோ அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய ஹீரோனையும் மித்த ஸ்டூடெண்ட்ஸையும் பாக்குறான். அப்ப அவங்க கிட்ட நம்ம கொஞ்ச நேரத்துக்கு இங்கதான் இருக்க போறோம், ரெஸ்கியூ டீம் வர வரைக்கும் நம்ம இங்கதான் சேஃபா இருக்க போறோம், சோ யாருமே இந்த இடத்த விட்டு வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா அந்த பில்டிங்லயே அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய துணி மெடிசின்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு ஹீரோவும் ஹீரோனையும் தேடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ரூம்குள்ள திருட்டுத்தனமா கேர்ள் ஃப்ரெண்ட பாக்குறான் அப்படின்னு ஒருத்தன் வந்திருப்பான். அவனையும் கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல விடுறான். இதுக்கப்புறமா இவங்க கலெக்ட் பண்ணிட்டு வந்த அந்த துணிகள் எல்லாமே அந்த இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்து அதை போட சொல்றான். ஏன்னா இந்த துணிகளை நீங்க போட்டீங்கன்னா தான் உங்களால வேகமா ஓட முடியும் அப்படிங்கறதுனால அந்த பொண்ணுங்க எல்லாமே அந்த துணியை மாத்திக்கிறாங்க. அப்ப அந்த திருட்டுத்தனமா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க வந்தான்ல, அவன் பயங்கரமான பணக்காரன் போல் இருக்கு. அவன் யாரோ ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், உங்களால எவ்வளவு நேரத்துல வர முடியும் அப்படின்னு கேட்கறான். அவங்க இருந்துட்டு இன்னும் ஒரு 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாம் இன்னும் 5 மணி நேரம் ஆகுமா, அது வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் அந்த பணக்கார பையன் என்கிட்ட ஒரு கார் இருக்கு, அதோடைய சாவி என்கிட்ட தான் இருக்கு, நீங்க எங்க கூட வந்தீங்கன்னா நம்ம எல்லாம் அந்த கார்ல ஏறி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்றான். இதை கேட்ட முன்னாடி அந்த பொண்ணுங்க எல்லாம் சரி நாங்க வரோம் அப்படின்னு இந்த உடைய பில்டிங் உடைய கேட்டை ஓபன் பண்ணி வெளியே போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோ எவ்வளவும் சொல்லி பார்ப்பான் வெளியே போனா அந்த பாம்பு நம்ம எல்லாத்தையும் கொன்றுன்னு. ஆனா யாருமே கேட்காம அந்த பணக்காரன் சொன்னதுனால எல்லாருமே வெளியே போகிறாங்க. சோ பேச்ச மீறி இந்த பொண்ணுங்க எல்லாம் வெளியே போனதுனால கரெக்டா அந்த ராட்சச பாம்பு வந்து அங்க இருக்கக்கூடிய பாதி பொண்ணுங்களை கடிச்சு சாப்பிட்டுருது. சோ போன வேகத்திலேயே திரும்பவும் அந்த பில்டிங் குள்ள வந்துடுறாங்க. ஆனா அந்த பாம்புமே இவங்களுடைய பில்டிங் குள்ள வந்துருது. பில்டிங் குள்ள வந்ததை மட்டும் இல்லாம ஹீரோனியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு இருப்பான். அந்த பொண்ணு அந்த பாம்பு பிடிச்சிருது. ஆனா அவளை அந்த பாம்பு கடிச்சு முழுங்காம அப்படியே நெருக்கி அந்த பொண்ணுடைய எலும்பு எல்லாத்தையுமே நொறுக்க ஆரம்பிக்குது. இத பார்த்த ஹீரோனி எப்படியாவது அவளை காப்பாத்தணுங்கிறான். பட் ஹீரோ இல்ல, அவ அவ்வளவுதான் அந்த பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டா, இனி அவ உயிர் தப்பிக்க முடியாது, நம்ம போகலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறான். இப்ப அந்த பொண்ணை கொண்ட அந்த பாம்பு இவங்களையும் கொல்றதுக்காக இவங்க பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு. இவங்க எந்த இடத்துல அந்த பில்டிங் குள்ள போறதுன்னு தெரியாம ஒரு
ரூம்குள்ள போய்க்கிறாங்க. ஹீரோவும் அந்த செக்யூரிட்டியும் அப்படியே அந்த கதவை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த பாம்பு அப்படியே அந்த கதவை உடைச்சிட்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவங்க 2 பேரு தான் அந்த பாம்பு வர விடாம முடிஞ்ச வரைக்கும் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. அப்ப உடனே அந்த பில்டிங்ல இருக்கவங்க எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய துணிகள் எல்லாத்தையுமே எடுத்து ஒண்ணா ஒரு கயிறு மாதிரி பண்ணி அந்த ஜன்னல்ல இருந்து கீழே போட்டு எல்லாருமே அந்த பில்டிங்ல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க. சோ எல்லாருமே கீழே போயிடுறாங்க. இப்ப இவங்க 2 பேர் மட்டும்தான். அதுல அந்த செக்யூரிட்டி ஹெட்டுமே கீழே போய் தப்பிச்சிடறான். இப்ப ஹீரோ மட்டும்தான் அந்த கதவை பிடிச்சிட்டு இருக்கான். சோ அந்த பாம்பு கூட இவனால ஈடு கொடுக்க முடியாது. அதனால அந்த பாம்பு கதவை உடைச்சுக்கிட்டு இந்த ரூம்குள்ளேயே வந்துருது. இருந்தாலும் அவன் பயப்படாம அப்படியே ஜன்னல்ல இருந்து வெளியே குதிச்சிடறான். கீழே விழுந்து செத்துருவானோ அப்படின்னு பாக்கல அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவனை கீழே விழுகாம கேட்ச் பண்ணிடுறாங்க. ஹீரோவை தொடர்ந்து அந்த ராட்சச பாம்புமே அந்த இடத்துல இருந்து கீழே வர ஆரம்பிக்குது. அதனால அங்க இருக்கிற எல்லாருமே காலேஜோடைய கேண்டீனுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கும் அந்த பணக்கார பையனுக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. ஹீரோ இருந்துட்டு நம்ம அங்கேயே இருந்திருந்தனா இந்த பிரச்சனையே வந்திருக்காது, உன்னாலதான் இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு இவங்க 2 பேருமே கத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி கத்தி சண்டை போட்டு இருக்கிறத தெரிஞ்ச அந்த பாம்பு அந்த கேண்டோடைய ஜன்னல் கண்ணாடியை உடைச்சிட்டு இதுக்குள்ள வந்துருது. இப்ப திரும்பவுமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓன அவங்க ஒரு ஃப்ரீசர் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கிறனால அந்த பாம்புனால இவங்க இருக்கிறத பார்க்க முடியாது. இவங்களும் மூச்சு பேச்சு இல்லாம அப்படியே அசையாம அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த பாம்பு கொஞ்ச நேரம் அங்க இருந்து பார்த்து அங்க யாரும் இல்ல அப்படின்னு கடைசி அந்த பாம்பு அந்த ஃப்ரீசர் ரூம் விட்டு வெளியே போகுது. இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரூமை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு இவங்க போக ட்ரை பண்ணும் போதுதான் அந்த குட்டி குட்டி பாம்புக இந்த ரூம்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா இந்த ரூமுடைய டெம்பரேச்சரை இன்னும் ரொம்ப கம்மி பண்ணி விட்டுறான். அதனால குளிர தாங்க முடியாம அந்த பாம்புகள் எல்லாமே சுருண்டுக்குது. இப்ப நமக்கு பிரச்சனை இல்ல, அந்த பாம்பை மிதிக்காம அப்படியே அதை தாண்டி இந்த ரூமை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்றான். எல்லாருமே சரியா அந்த பாம்பை தாண்டி போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஹீரோயின் மட்டும் கால் ஸ்லிப் ஆகி அந்த பாம்புக்கு மேல விழுந்துடுறா. இப்ப அவ உடம்பு முழுக்குமே அந்த பாம்புகளா தான் இருக்கு. ஹீரோ அதை பார்த்த முன்னாடி அந்த பாம்பு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு இருக்கீல ஒரு பாம்பு நம்ம ஹீரோவோட கழுத்திலேயே கடிச்சிருது. இதனால உடம்புல விஷம் ஏறி போன அவனுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள போய் அவனை படுக்க வைக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் அவருடைய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஹீரோ உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாய்சனை வெளியேற்றி இப்ப நம்ம ஹீரோவை அந்த விஷக்கடியில இருந்து காப்பாத்துறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ராட்சச பாம்பு யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னு அந்த காலேஜ் முழுக்க அப்படியே ரவுண்ட்ஸ் போய்கிட்டு இருக்குது. இப்ப இந்த ரூம்குள்ள அந்த ரெஸ்கியூ டீம் வராதா சொல்லி 5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆச்சு. ஆனா அவங்க இன்னும் வந்த மாதிரி இல்ல. அதனால அந்த பணக்காரன் திரும்பவும் கால் பண்ணி கேட்கறான். பட் அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இப்போதைக்கு எங்களால வர முடியாது, இன்னுமே நேரம் எடுக்கலாம், சோ முடிஞ்ச வரைக்கும் அங்க சேஃபா இருக்க பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ இவங்களுக்கு நம்பிக்கையே போச்சு. இப்போதைக்கு அந்த ரெஸ்கியூ டீம் வர மாதிரி தெரியல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான். நமக்கு வேற வழியே இல்ல, அந்த பணக்காரனுடைய கார் இருந்து தான் நம்ம எல்லாரும் தப்பிச்சு போக முடியும். சோ யாருமே பயப்படாம அந்த பாம்பை எதிர்கொள்றதுக்கு என்னென்ன பொருள் கிடைக்குதோ எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். அதனால அந்த பொண்ணுங்களும் கிடைக்கிற எல்லா பொருளையுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்பதான் அந்த பணக்கார பையன் யாருக்கு தெரியாம ஒரு ஊசியை மறைச்சு வைக்க பாக்குறான். ஆனா அதை ஒரு பொண்ணு பாத்துறா. இதுக்கப்புறம் அந்த பணக்கார பையனை இந்த பொண்ணு தனியா கூட்டிட்டு வந்துட்டு நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா என்ன மட்டும் எப்படியாவது இந்த இடத்துல இருந்து காப்பாத்திரு அப்படின்னு கேக்குறா. ஆனா இவன் முடியாதுன்னு சொல்லிடுறான். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சி கேட்டதுனால சரின்னு சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாம இதை அந்த பணக்காரன் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றான். அத அந்த பணக்காரனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பாத்துறா. சோ கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்த முன்னாடி இந்த பணக்காரன் எஸ் ஆயிடுறான். இப்ப இந்த பொண்ணு மட்டும் இந்த இடத்துல இருக்கான். இப்ப அதே சமயத்துல இவங்க இருக்கக்கூடிய ரூமுடைய ஜன்னலுக்கு அந்த பாம்பு வந்துருது. சோ இத அவ என்ன நினைச்சான்னு தெரியல. இதுதான் உன்னை பழி வாங்குறதுக்கான நேரம் அப்படின்ட்டு அந்த பாம்பு கிட்ட அந்த பொண்ணை தள்ளி விட்டுறா. சோ அந்த பாம்பு அவளை அப்படியே கடிச்சிருது. இதுக்கப்புறமா இந்த ஒரு ஜன்னலை யூஸ் பண்ணி அந்த பாம்பு இந்த பில்டிங்குள்ளேயே வந்துருது. இவ அப்படியே கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த பாம்பு பின்னாடியே துரத்திக்கிட்டு வரும். இவ கத்தறக்கூடிய சத்தம் கேட்ட அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாம்பு தான் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியே வராங்க. இப்ப பார்க்கிங் ஏரியா இருக்க அந்த கார் எல்லாத்தையும் ஏறி உட்காந்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. பின்னாடி அந்த பாம்பு வந்துருது. அப்ப ஹீரோ ஃபயர் கன்னை எடுத்து அந்த பாம்பை ஷூட் பண்றான். அதுல கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அந்த பாம்பு. அந்த கேப்பை யூஸ் பண்ணி அவங்க அந்த கார்ல இருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கார் நின்றுது. இதனால அவங்க அங்க இருந்து இறங்கி இவங்களுக்கு பக்கம் தான் அங்க இருந்து பார்க்கிங் லாட். சோ அந்த இடத்துல இவங்க எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அந்த பார்க்கிங் லாட்டுக்குமே வந்துடுறாங்க. ஆனா அந்த பணக்காரன் ஒரு பெரிய காரா வச்சிருப்பான் அப்படின்னு பார்த்தா 2 பேர் போற ஒரு ஃபேன்சி காரை வச்சிருந்திருக்கான். அதை பார்த்து அவங்க இருந்த எல்லாருமே ஏமாந்து போயிடுறாங்க. சோ இப்ப இவனுமே அவன் கேர்ள் ஃப்ரெண்டுமே தப்பிச்சு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. பட் ஹீரோ ஏன் இந்த மாதிரி எங்க எல்லாத்தையும் ஏமாத்தலாம் அப்படின்னு அவனை போக விடாம புடிச்சிடறான். அப்பதான் இவன் ஒரு ஊசி ஒன்று எடுத்து வச்சிருப்பான்ல, அந்த ஊசி எடுத்து ஹீரோவோட காலில் கொத்தன உடனே ஹீரோவோட கால் கொஞ்சம்
கொஞ்ச நேரத்துக்கு மறத்து போயிருது. இதுக்கப்புறமா இவங்க 2 பேருமே அப்படியே கார் பக்கத்துல போகையில சரியா அந்த ராட்சச பாம்பு அந்த இடத்துல வந்துருது. சோ இப்ப நல்லா வசமாவே அந்த பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. கொஞ்சம் அசந்தாலும் கூட அந்த பாம்பு இவங்கள முழுங்கிரும். சோ எதுவும் பண்ண முடியாம அவங்க நின்னுட்டு இருக்கும்போது அந்த பணக்காரன் சுயநலமா யோசிச்சு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டவே அந்த பாம்பு கிட்ட தள்ளி விட்டுட்டு அவன் அந்த பக்கம் போயிடுறான். அப்படியே அந்த பாம்பு அந்த பொண்ணை ஒரே வயல சாப்பிடுறது. இந்த பக்கம் இவங்க எல்லாருமே வேற ஒரு பக்கம் போகலான்னு தப்பிச்சு வேற ஒரு பக்கமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவன் அந்த கார்ல சாவி போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு ட்ரை பண்றான். பட் அதுக்குள்ளேயே அந்த பாம்பு அப்படியே இவன் பக்கத்துல வந்து இவனை பார்த்துக்கிட்டு இருக்கு. சோ கடைசியா இவனோட கதையுமே அந்த பாம்பு முடிச்சு வைக்குது. இப்ப மத்தவங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பட் ஹீரோவோட கால் மரத்து போனதுனால அவனால ஓட முடியாம அவன் கீழே விழுந்துடுறான். இவனை தூக்கறதுக்கு ட்ரை பண்ண முடியாம அவங்க இருக்கும்போது அப்ப அந்த ராட்சச பாம்பு இவங்க இடத்துக்கு வந்துருது. சோ இவங்களோட கதை முடிஞ்சது அப்படின்னு எதிர்பார்க்கல தான் அந்த செக்யூரிட்டியோட ஹெட் வந்து ரோனை வச்சு அந்த பாம்பை அட்டாக் பண்ணி அந்த பாம்பை வேற ஒரு திசையில அவரு கூட்டிட்டு போயிடுறாரு. இதனால இவங்க ஹீரோவையும் மித்தவங்களையும் கூட்டிட்டு வேற ஹவுஸ்குள்ள போயிடுறாங்க. அப்ப ஹீரோ தான் அப்பா மாதிரி நினைச்ச அந்த செக்யூரிட்டி ஹெட் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நினைச்சு ரொம்பவே எமோஷனலி அழுக ஆரம்பிக்கிறான். அப்பதான் ஹீரோனி நம்ம இப்படியே இருந்தா ஒவ்வொருத்தரையும் இழந்துகிட்டு இருப்போம். கடைசியா அந்த பாம்பை நம்ம எதிர்த்து அந்த பாம்பு கிட்ட இருந்து தப்பிக்காம அந்த பாம்பை நம்ம கொல்ல முயற்சிக்கலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட ஹீரோவும் இதுதான் நம்ம கடைசி முயற்சியா இருக்க போகுது அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே எடுங்க, அந்த பாம்பை நம்ம அழிக்கலாம் அப்படின்னு வெடி மருந்துகளோட அந்த பாம்பை அழிக்கிறதுக்காக இவங்க போறாங்க. இப்ப இவங்க இருக்கக்கூடிய இடத்த சிக்னல் காமிச்ச உடனே அந்த பாம்பு இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துருது. அப்ப இவங்க இருக்கக்கூடிய எல்லா வெடி மருந்துமே யூஸ் பண்ணி அந்த பாம்பை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பட்டாசுனால அது உடம்புல தீக்காயங்களை ஏற்படுறதுனால அது வலி பொறுக்க முடியாம அதோட வாழை வச்சு அடிக்கும் போது அதுல சில பேர் அங்க கீழே விழுகுறாங்க. அவங்கள கொல்றதுக்காக அந்த பாம்பு ட்ரை பண்ணும்போது அப்ப ஹீரோ அந்த ஃபெஸ்டிவலுக்காக அந்த பட்டாசெல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்களா அதையெல்லாம் யூஸ் பண்ணி அந்த பாம்பை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது கூட ஒரு பெரிய வெடிமருந்து பாக்ஸ அந்த பாம்போடைய வாய்க்குள்ள வீசிடுறான். சோ வலி பொறுக்க முடியாம அந்த இடத்துல அந்த பாம்பு கீழே விழுந்தது. இவங்க எல்லாம் அவ்வளவுதான் அந்த பாம்பு செத்து போச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு அந்த பாம்பு பக்கத்துல போகல. அப்படியே அந்த பாம்பு அந்த பொண்ணை கடிச்சு கொன்றது. இதுக்கப்புறம் ஹீரோனையும் கொல்றதுக்காக அந்த பாம்பு வரையில இவன் ஒரு பெரிய கம்பி எடுத்து அந்த பாம்புடைய தலையிலேயே குத்துறான். அப்ப கூட அந்த பாம்பு சாகிற மாதிரி தெரியல. பயங்கரமா அந்த பாம்பு நம்ம ஹீரோக்கு ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கு. சோ இப்படியே விட்டா அந்த பாம்பு மித்தவங்களையும் கொன்றும் அப்படிங்கறதுனால நம்ம கடைசி பிளானை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறான். அதாவது இது ஒரு சூசைட் பிளான் மாதிரி. சோ அந்த பாம்பை ஹீரோ ஒரு இடத்துல திசை திருப்பி கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல பெட்ரோலா அவங்க வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே அந்த பெட்ரோல் எல்லாம் இந்த பாம்பு மேல கொட்ட ஆரம்பிக்குது. சோ அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் இருப்பான், அந்த பாம்பு இருக்கும். அந்த பாம்பு மேல ஃபுல்லாவே பெட்ரோலா இருக்கும். இந்த நேரத்துல நம்ம ஹீரோ அந்த பட்டனை அமுத்துன்னு சொல்றான். ஹீரோனி முடியாதுன்னு சொல்லி டிலே பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த பாம்பு ஹீரோவை முழுங்கிடுது. சரி இதுக்கு மேல விட முடியாது அப்படின்னு ஹீரோனி அந்த பட்டனை அமுத்தின உடனேயே செட் பண்ணி வச்சிருந்த அந்த பட்டாசுகளை அந்த பாம்பு மேல பட்ட முன்னாடி அப்படியே பெட்ரோலா இருக்கிறதுனால அப்படியே அந்த பாம்புடைய மொத்த உடம்புமே அப்படியே தீப்பத்தி எரிய ஆரம்பிக்குது. சோ அளவு கிடந்த தீ அந்த உடம்புனால தாங்கிக்க முடியாம கடைசியா அந்த பாம்பு கீழே விழுந்து செத்து போகுது. ஆனா ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சோகமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாம்புடைய வாய் ஓபன் ஆகுது. பார்த்தா அந்த பாம்புடைய வாய்க்குள்ள இருந்தனால ஹீரோக்கு பெருசா காயம் இல்ல. சோ அவன் உயிரோட அந்த பாம்புடைய வாயில இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறான். அது மட்டும் இல்லாம இறந்து போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த ஹெட் செக்யூரிட்டியுமே உயிரோட வந்துடுறான். சோ இதுக்கப்புறம் காலையில தான் ரெஸ்கியூ டீமே இந்த இடத்துக்கு வராங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்காங்க. வந்த ரெஸ்கியூ டீம் பாதி உயிரோடு இருக்கிறவங்க அடிப்பட்டவங்கன்னு எல்லாத்துக்குமே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த பக்கம் இவ்வளவு பெரிய இஷ்யூல 2 பேர் உயிரை கொடுத்து 2 பேர்த்தையும் காப்பாத்திக்கிறதுனால 2 பேர்த்துக்குமே லவ் வந்து இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ற மாதிரி இந்த படத்தோடைய கதையை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இது மாதிரியான வீடியோஸை பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம அந்த லைக்கை மட்டும் போட்டு விட்டு போயிருங்க.